ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ-சேவை கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்தே இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலிமா இ-சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய அப்டேட்டுகளை வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பயனாளர் உள்நுழைவு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உருவாக்கணும்னு தெரியலனா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து என்னென்ன வேணும்னு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா, அதுவும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் கேனில் தந்திருக்கிற மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். அது வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டான கேனில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே ப்ரொசீஜர் கொடுத்துருங்க. ப்ரொசீஜர் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேனில் இருக்கிற டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பா இருந்தாருன்னா அப்பா, அம்மா, அடுத்தது யார் பிரிவீங்களோ அவங்களுக்கு ஆர்டராக கொடுங்க. இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் நேம் சேஞ்ச் ஆகிடும். அவங்களுடைய ஏஜ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலுக்கு அதில் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரைவேட் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்னால் கவர்மெண்ட் ஜாப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சேலரி வாங்குற மாதிரி தான், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேலரி ஸ்லிப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். சேலரி ஸ்லிப் மட்டும் இல்லாமல் பேன் கார்டு வைக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதிக டாக்குமெண்ட் வைக்க தேவை கிடையாது. சேலரி கிளிக் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டும் சேலரி ஸ்லிப்பும் வைக்கிற மாதிரி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் பேரை போட்டுக்கிறேன். அதில் வந்து அவங்களுடைய ஏஜ், நேமு இதெல்லாமே டைப் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு முறையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு அப்பானா அப்பா, அம்மானா அம்மா, அண்ணன், அக்கா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதனுடைய உறவு முறையை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய நேமு, ஏஜ், அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வைக்க போகிறோம்னா ஃபோட்டோ, அடுத்தது வந்து அட்ரஸ் ப்ரூஃபு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கார்டு, அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணால், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் டீட்டெயில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேண்டரி கிடையாது, நீங்கள் அப்லோட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் சேலரி அந்த இடத்துல கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சேலரி ஸ்லிப்பும் பேன் கார்டும் வைக்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேன் கார்டும் சேலரியும் வச்சுக்கோங்க.
அடுத்ததாக அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபேமிலி கார்டை வந்து அப்லோட் பண்ணலாம். இதே மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் வச்சுங்கிற ஃபைல் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றத ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து கொடுங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து இப்படி தான் லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR கோடு இது எல்லா மூலியமாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம். நான் QR கோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த QR கோடு செலக்ட் பண்ணுறது மூலிமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் 60 ரூபா பே பண்ண உடனே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.